எந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தமிழர் தலைவர் பெரியார் எப்ப சொல்லியிருக்கு, எந்த புத்தகத்துல சொல்லியிருக்கு? இவனுக்கு மண்ட நிறைய டவுட் இருக்கு, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க பாஸ்டர். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. லண்டன்ல வந்து ஈஸ்ட் ஹாம் பகுதியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ் என்னன்னா பெரியார் படிப்பகம் அப்படின்ற மாதிரியா ஒருத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க பெரியார்னாலும் கருப்புனாலும் பலருக்கும் இன்னும் தெரியுது அப்படின்னா இன்னும் அவர் வச்ச தீ கொழுந்து விட்டு எரியுதுன்னு அர்த்தம். ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து கனகராஜான்னு ஒரு தம்பி, அவர் இலங்கையை சேர்ந்த தம்பி போல. அந்த அவனுக்கு பெரியாரை பற்றி தெரியுமா, எளவு தெரியுமா, எட்டு தெரியுமான்னு தெரில. அவன் 4-5 பேரை கூப்பிட்டு போய் இந்த ஈஸ்ட் ஹாமில் உள்ள அந்த பெரியார் படிப்பகம் மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு 10க்கு 10 ரூம் தான். அதில் பல புத்தகங்கள் அடிக்க வச்சு தொடர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் தகராறு இழுத்துருக்காங்க. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி அடிச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்களா? எந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தமிழர் தலைவர் பெரியார் எப்ப சொல்லியிருக்கு, எந்த புத்தகத்துல சொல்லியிருக்கு? நாய்களா கொலைக்கு போன நாய் தானே நீங்களா? ஏண்டா ஒட்டகத்தை கழுவுனா இந்த நாத்தனாரு தள்ளியா தள்ளுங்கறல்ல, இங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாம உசுருக்கு பயந்து பிழைக்க போன நாய்ங்க. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, எங்க இருக்குது? நீங்க தான்டா சொல்லிட்டே தெரியுங்க. நீங்களே போய் தஞ்சம் அடைந்து வேற ஒரு நாடு தான் வாழ்றீங்க. அப்புறம் தமிழ்நாடுல என்னடா என்ன லூசாரா நீங்க? ஏண்டா எந்த ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தமிழர் தலைவர் பெரியார் எப்ப சொல்லியிருக்கு? தம்பி, என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டையும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி இருக்கிற வேலையும் கேன்சல் பண்ணி ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. பொத்திக்கிட்டு பொழப்ப பார்த்தோமா, சம்பாரிச்சோமா, புள்ள குட்டியை காப்பாற்றணுமான்னு போயிச்சாரு. புரியுதா? சரி சரி. வரலாறு திராவிட தலைவர் ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. டேய் முட்டாளுங்களா, திருந்துங்கடா முதல்ல. என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒருபோதும் திராவிடம் என்பது தமிழுக்கு எதிரானது அல்ல. இது நல்லா காதல் வாங்கிங்க. ஏன்னா திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம், அது ஒரு ஐடியாலஜி. அது பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல பல கட்சிகளா இருக்கு. அது டிஎம்கே மட்டுமே சொந்தமான ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு ஐடியாலஜி. சாதியற்றம் தான் உண்மையான தமிழன் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான் திராவிடம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரும். இலங்கையில வாழ்ந்த தமிழர்களை ஈழ தமிழர்கள் சொல்லுவாங்க, இல்ல ஈழ தமிழ் தேசியம், இல்ல ஈழ தமிழர்கள் சொல்லுவாங்க. அதுனா ஈழ தமிழ் நீங்க ஏன் தமிழர்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சீமான் மாரி எவனோ ஒரு தற்கொலை கேட்டானா உங்களுக்கு என்னன்னு தோணும்? செருப்பல் அடிக்க தோணுமா இல்லையா? அந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களால் அழைக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஈழம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் திராவிடர்கள் அப்படின்ற இந்த பகுதியில் அழைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து ஒருபோதும் தமிழர்களுக்கு எதிரான சொல் அல்ல. ஒவ்வொரு தமிழனும் அந்த சொல்லை யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். அதனால நான் தமிழன்னு சொல்லிக்க கூடாதுன்னா அப்படியும் கிடையாது. தமிழன் நீங்க சொல்லிங்க, தமிழன் தான் நம்ம எல்லாரும். நான் தமிழன் தான், நானும் தமிழன் தான், நீங்களும் தமிழன் தான். ஸோ நம்ம தமிழ்ன்றது பெருமையா சொல்லலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால வந்து திராவிடன்றது ஒரு பழமையான சொல்ல, அந்த சொல்ல நீங்க தூக்கி போட்டுறணும் அப்படின்றது அதுதான் நம்ம தப்பு. ஏன் அது தூக்கி போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கருத்தில் நம்ம சித்தாந்தம் பார்த்தோம்னா அது ஆரியத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். அதுதான் வந்து பெரியார் வந்து ஒரு பெரும் ஆயுதம் எடுத்தாரு. தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று ஒரு அதை மந்திரமாய் சொல்லி பழகு என்று நமக்கு சொல்லி தந்தார். மானம் இல்லாதவனை மனிதனாகவே மதிக்க முடியாது என்கிறார். அதே தந்தை பெரியார் சொல்கிறார், மானமுள்ள நீ 1000 பேரோடு சண்டை போட்டுவிட முடியும், மானங்கட்ட ஒருவனோடு நீ சண்டையே போட முடியாது என்கிறார். அப்படி மானங்கட்ட ஒருவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். பெரியார தெரிய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. பெரியார தெரிய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதே வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? நாய உன்னையும் வந்து பெரியார் ஏத்துக்குன்னு சொன்னான். தம்பி, இந்த சுருட்டு சூப்பெல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல, பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. உன்னை ஒருபோதும் பெரியார் ஏத்துக்குன்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரை வந்து ஏற்று இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் நீ ஈரோட்டில் வாங்கின அடி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவன் நாம் தமிழர்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாவோ அது தமிழ் மக்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னு நீங்க நம்பாதீங்க. இந்த தேர்தல் மூலமா அவனை செருப்பல் அடிச்சிருக்காங்க. அது சாதாரண செப்பல் இல்ல, சாணியில முக்கி அடிச்சிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டுடைய பெரியார் மண்.
நாங்க தமிழரா இல்லன்றீங்களா? தமிழர் யாரு? தமிழர் தான். இப்ப நான் தமிழரா இல்லையா? நீங்க தமிழரா? எனக்கான தலைவரை நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது? இனத்திலே இருக்கணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒருத்தன் எந்த மொழியா இருந்தானே எந்த மதமானானா, ஏன்னா அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ் மொழி படிச்சு தமிழ் மொழியை எழுதி தமிழ்நாட்டு மக்களுக்கே போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கே செத்தவனை போயிட்டு தமிழ் இல்லைன்றே சொல்றீங்க. நீங்களா யாரா நீங்க? நான் யாரு? வெட்டி பரதேசி மரத்தமிழர். உங்களை போன்ற தற்கொலை நாய்க்கு சில பேர் இருக்கிறது தான் சீமான் போன்ற நாய்க்கெல்லாம் இங்க வந்து அரசியல் நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கிறோம். பெரியார் உனக்கு பிடிக்கலன்னா நீங்க மூட்டு போகணும். முன்னனுக்கும் உனக்கும் பிடிக்கணும் மூட்டு போங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியாரை பிடிக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியாருடைய சிந்தனை பிடிக்கும். பெரியாருடைய கொள்கை பிடிக்கும். பெரியாரே பிடிக்கும். ஏன்னா இது பெரியார் மண். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீ மூட்டு போங்கடா வெண்ணைகளா. வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வயசு பெரிய இல்ல, வயசுக்கெல்லாம் மரியாதை இல்ல, செயலுக்குத்தான் மரியாதை. பெரியார் தமிழரா இல்ல பெரியார். ஏன்னா இவன் தெரிஞ்சு பேசாங்க இல்ல தெரியாத பேசாங்க, இவன் பைத்தியமா இல்ல பைத்தியமா ஆக்ட் பண்ணாங்கன்னு தெரியலடா. நீங்க கை நீட்டி பேசுறீங்க. கையனட்டும் காங்கட்டும் அது என்ன பிரச்சனை? என்ன பண்றாங்க? நாங்கள் விவாதிக்க தான் வந்தோம், சண்டை போட வரல. முதல்ல எப்படி பண்ணுறாங்கன்னா வந்து அடிக்கிற மாதிரி வந்து சூழ்ந்து கொண்டு போலீஸ் வருதுன்னு நம்ம ஊர் போலீஸ் மாதிரிலாம் கிடையாது சரியா. அவன் போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சுன்னா தெரிச்சு ஓடியாக்கா நாங்கள் விவாதம் பண்ண தானே வந்தோம் தொடர், நான் வந்து பேச தானே வந்தோம், நம்ம என்ன ஒரு கருத்து பரிமாற்றத்து தானே வந்தோம்னு மிரண்டு போயிட்டாங்க. இல்லனே நான் என்ன சொல்றேன்னா நீ யாரு நான் யாரு ஒரு தாய் பிள்ளை ஊருக்குள்ள நீ நான் சண்டை போட்டான் பாக்குறவன் என்ன அதிகமா நினைக்க மாட்டான். என்னனே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னா பழகிட்டு என்ன அப்படி போன வீட்டுக்கு போன நீ போடா வெண்ண. நீ சொன்ன போய் அப்புறம் நான் வந்து காலங்கமா சொல்ற ஒரே ஒருத்தன் பெரியார் வந்து தமிழன் கிடையாது, அவன் வந்து கன்னடக்காரன் நாய்க்கரு வேற ஒரு சாதிக்கிறேன். அவர் வந்துட்டு அவர் எந்த சாதியா இருந்தானே எந்த மதமா இருந்தானே எந்த இனமா இருந்தானா அவர் கருத்து சரியா இருக்கு. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உன் பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். ஏண்டா அவர் படிச்ச மொழி தமிழ், அவர் எழுதின மொழி தமிழ் தான்டா. நாங்க எங்க போறோம்டா அட உனக்கு என்ன போடா தமிழனுக்காக வந்து நின்னவன் தமிழன்டா. உனக்கு பிடிக்கலாம் நீ மூட்டு போய், எங்களுக்கு பிடிச்சிருக்கு மார்க்ஸ் தத்துவம் கம்யூனிஸ்ட் தத்துவம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதனால பார்த்தா என்ன வந்து ரஷ்யக்காரன் சொல்லுவேன். ஏண்டா பெரியார பிடிக்குதுனாவே தெலுங்கர்னு சொல்றீங்கன்னா நீங்களா யாரா நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. முதல்ல சீமானோட பொண்டாட்டியை பார்த்தா தமிழ் வச்சுக்கிட்டது, அவ ஆந்திராக்கு தெலுங்கரு. அப்போ வந்து யார் அப்படி பார்த்தா சீமானே அடிச்சு துரத்தி விடணும், சீமான் ஒய்ஃபை துரத்தி விடணும், மாமியால துரத்தி விடணும், எல்லாத்தையும் தான் ஊரை விட்டு துரத்தி விடணும். அதுக்கு என்ன பண்றது? அந்நியார் பிறந்த விட ஆந்திராவாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. ஆகவே இவர் ஒரு தமிழச்சி. தமிழச்சி ஆந்திரால இருந்து வந்தா எப்படா மரத்தமிழ்ச்சி பூசாம புழுவுறோம். நீ கல்யாணம் பண்ணுமா மட்டும் தெலுங்காரியை கல்யாணம் பண்ணுவேன், மித்தவெல்லாம் பார்த்தா அவன் கன்னடா அவன் தெலுங்குன்னுவியா. ஆசைப்படுறதுக்கு ஆசைப்பட்டு சொத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு தெலுங்கு மேரேஜ் பண்ணிக்கிறான். அதை கேட்கறது இந்த நாய்க்கு துப்பு இருக்கா? ஊமையா மௌன விரதமா? அது வந்து நாம் தமிழ் கட்சியிலே பார்த்தா நிறைய வந்து ஆந்திரக்காரங்கிறான். சீமான் எல்லோரையும் சமமாக பார்ப்பாரு. இப்ப நான் ஒரு தெலுங்குக்காரன், அப்புறம் என்னையும் தமிழ் இணையாதான் அவர் பார்க்கிறாரு. நான் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில போன வாட்டி போட்டிட்டு அவரே பார்த்தனா தன்னை தெலுங்குன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப நாம் தமிழ் கட்சிக்குள்ளே பார்த்தனா நிறைய பேர் வந்து தெலுங்கானுங்கிறான், மலையாளங்கிறாங்கன்னா கன்னடக்காரங்கிறான். முதல்ல ஆட்களை வந்து நீ கட்சிக்குள்ள உள்ள இருக்கும்போது சப்பி பார்த்து வந்து எடுக்கடா. அவனா நீ ஐயோ சினுங்கிறானே போடா வெளிய. தமிழ்நாட்டுல வந்து இவன் தெலுங்கனா மலையாளமா கன்னடமா பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏண்டா இங்க என்ன பிரச்சனை இருக்கு? சாதி ஏற்றத்தாழ்வு, சாதி அடுக்கு, சாதி இடுக்கு வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்துது. அதனால மக்கள் வந்து எப்படி முன்னுக்கு வளர விடாம தான் சாதிகாரன் தான் வேலை கொடுன்னு சொல்லி எவ்வளவு வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு. இதை கேட்க நான் இங்க உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல. இதை வந்து பாதுகாக்க வந்து நீங்க பிஜேபி வந்து சொம்புத்தி நிக்கிறீங்க. அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? நான் தமிழர், என்னோட தலைவர் பெரியார். பெரியார் வெளியே போங்கடா. ஐயோ பொதுவா வந்து பெரியார் ஏன் வந்து
ஏற்க மாட்டாங்க. பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க, பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாருங்க, பெரியார் வந்து அப்படி சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா புரளி வதந்தி. உண்மையே பெரியாரை நீங்க எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பெரியார் செய்த சாதனைகளை கண்டிப்பா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனே நான் தான். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக, இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார்கள். இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரியவரும். பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள் நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறியலை நீங்கெல்லாம் குழந்தை விட்டுருக்கீங்க. எப்படி ஏன் அப்படி புழுதி பள்ளி பிறந்தவன வந்து ஐன்ஸ்டீனோட மேத்ஸ் புரியுமா, அதே மாதிரிதான் பெரியாரோட கான்செப்ட்ஸும். சில இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொச்சப்படுத்த வேண்டாம். அவரு ரஷ்யாக்கு போயிருக்கும் போது கம்யூனிட்டி சைல்ட் கேர்னு ஒரு விஷயம் பார்த்தாரு. அங்க ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வந்து பொறுப்பு இல்லாம ஸ்டேட் குழந்தைய வளர்க்குது. ஆனா இங்க இன்னைக்கு வரைக்கும் பெண் அடிமையாக்கப்படுவது குழந்தைகளாலதான். அதுவும் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்றதுக்கும் பெண் விடுதலைக்கும் தொடர்பு படுத்தி பேசியது முதலில் பெரியார் மட்டும்தான். அது மட்டும் இல்ல அவரு கர்ப்பப்பைய தூக்கி போடு அப்படின்லாம் ஒண்ணு சொல்லல. அவர் சொன்னது கான்ட்ரசெப்டிவ் கவர்னன்ஸ். அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு புரியல. ஒரு பொண்ணு விருப்பப்படாட்டி குழந்தை வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது எந்த ஸ்டேஜ்லயும் உங்க சமூகத்துல நடக்கல. உங்க சமூகத்துல ஒரு குழந்தை, ஒரு பெண் அப்படின்றவோ இஸ் a child bearing machine. ஆனா அவர் சொன்ன விஷயம் அந்த பெண் கிட்ட அந்த முடிவை விடு, கான்ட்ரசெப்டிவ் கவர்னன்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது. நீ தயவு செஞ்சு பெரியாரை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது தப்பா பேசி பாரு. காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். நான் குறிப்பா இந்த வீடியோ போடுறது யாருக்குன்னா உலக தமிழர்கள், அதாவது வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள். நீங்க வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு சீமான் போன்ற ஆட்கள் எல்லாம் போதை போட்டு வந்து மேடையில பேசுறானுங்க. உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லு கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் கேட்க முடியும். போதை இல்லாம கேட்க முடியும். டென்ஷனா டக்குன்னு கடத்துக்கு அடிச்சிருவேன். அவன் போதை போட்டு நரங்கு பிடிக்க கத்துறது வந்து பார்த்துட்டு தமிழ் வீரம், தமிழ் பட்டு மென்ஷன் மட்டும் ஒருபோதும் நம்பாதீங்க. தயவு செய்து புக் எடுத்து படிங்க, புக் எடுத்து வாசிங்க. உண்மையாவே சீமான் சொல்ற வதந்திக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பெரியார் எந்த அர்த்தத்தோட சொன்னாரு, எந்த உள்நோக்கத்தோட சொன்னாரு, அன்றைய காலகட்டத்துல, அன்றைய அரசியல, அன்றைய சூழல்ல பெரியார் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் ஒருபோதும் சாதி பெருமை பேசு, குடி பெருமை பேசுன்னு சொல்லி பேசுனது கிடையாது. மக்கள் சமமாக வாழணும், சமத்துவத்தோடு இருக்கணும், அடித்தட்டு மக்களும் பெண்களும் விடுதலை அடைந்து மேல வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் பெரியார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. படிக்க மாட்டாருமா, அவர் சார் தெரிஞ்சுக்க மாட்டாரு. தெரியாம பெரியார் பார்த்தோன்னே வேண்டாம்னு காரணம்னா, பெரியார் வந்து எல்லாரும் சமமா வாழணும், மனுஷனை மதிக்கணும், நம்மளோட சமூகம் முற்போக்க சிந்திக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இத ஏற்காவத மட்டும்தான் பெரியார வந்து அவதூற பேசுவான். ஸ்ரீரங்கம் கோயில் வாசல் முன்னாடி ஒரு சிலை இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் உங்களுக்கு இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வில்லா ராமசாமி தான். என் பேரை கேட்டு கால் நடுங்க சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க. அதாவது பார்த்தோன்னா இந்த சாதி பேர் பிடிச்சவங்க கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா பெரியார் ஏத்துக்க மாட்டாங்க. பெரியார் வந்து சாதி பெருமை தூக்கி போறான்னு சொன்னாரு. ஆனா சீமான் பார்த்தோன்னா சாதி பெருமை பேசுவான். போர் என்று வரும்போது முதலில் யார்? செவ்வேறேந்தி முதலிலே களத்திலே வாய்ந்ததான் அவன் முதலியார். அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். நாம் தமிழ் சீமான் மட்டும் இல்ல, அந்த கட்சியை பார்த்தோன்னா ஒரு சாதி வேறு பிடிச்ச கட்சி. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க, எல்லாம் மூக்க வச்சுதான்டா. இந்த மதவேறு பிடித்தவங்க இருப்பானோ, இந்த பிஜேபி, RSS சங்கிகள், இவங்கள பார்த்தோன்னா பெரியார் கண்டவங்க பிடிக்காது. ஸோ அப்ப பெரியாரை பிடிக்காத ஆட்கள் பார்த்தோன்னா மதவேறு பிடிச்சணும், சாதி வேறு பிடிச்ச மட்டும் தான். மக்கள் சமமா வாழணும்னு ஆசைப்படுறவன் கண்டிப்பா பெரியாரை வந்து நேசிப்பான். ஏன்னா பெரியார் அதுதான் வந்து ஆசைப்பட்டாரு. மக்கள் சமமா வாழக்கூடாது, நான் வந்து மேலானவன், அது மதத்தாலும் சரி இல்ல சாதியாலும் சரி, எவங்களாம் வந்து திங்க் பண்றணும். பெரியாரை ஒருபோதும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஃபாலோ பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பெரியார் பத்தி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. அந்த அவதூறுடைய மறு உருவம் தான் இந்த நாம் தமிழ் சீமான். பாப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தான்
தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இந்த தெளிவு தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு. நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்னும் முற்போக்க சிந்திக்கும். அது இன்னும் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அது உலகத்துக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாகும். அதாவது ஆதி காலத்தையும் நம்மளாலையும் பேசணுங்க, யாதும் ஊரே யாவரையும் கிளியர். இந்த பூமின்றது எல்லா மனுஷனும் வாழக்கூடிய ஒரு இடங்க. இவன் தான் இருக்கணும், அவன் தான் இருக்கணும், ஒரு பிரிவினை இல்லாம சமத்துவத்தோடு வாழணும் சொல்லி நம்ம அப்பயே சொல்லிட்டான். சோ அந்த சித்தாந்தம் ஐடியாலஜி தான் பெரியாரும் பேசுகிறாரு. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் பார்த்தோன்னா அதை தான் பார்த்தோன்னா விரும்புறாங்க. பிரபாகரனே பார்த்தோன்னா இலங்கையில போர் நடக்கும்போது அங்குள்ள ஸ்ரீலங்கன் இருப்பானுல, ஸ்ரீலங்கன் மக்கள் மீது அவருக்கு பெரும் கோபமும் வெறியே கிடையாது. அங்குள்ள அரசாங்கத்தின் மீது அவர் கோபம். ஆனா நாம் தமிழ் சீமான் சொன்னா இலங்கை பெண்களை வந்து கற்பழிக்கணும்னு சொன்னான். அதுதான் அந்த நாயோட எச்ச புத்தி. ஏன்னா அவன் அப்படிதான் இருந்தான். அவன் பேச்செல்லாம் நீங்க கேட்டுட்டு வந்து பெரியார் எதுக்கு நான் ஃபாலோ பண்ணணும், பெரியார் பத்தி நான் ஏன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். காட்டுக்கு வேண்டியதான் நீ வந்து வாழுது. படிச்சீங்கன்னா கண்டிப்பா பெரியாரை வந்து லைக் பண்ணுவீங்க. அதாவது சமத்துவ சிந்தனை உனக்குள்ள தோணும். இல்லைன்னா சீமான் போன்று சாதி வெறி பிடிச்சுன்னு, இல்லைன்னா வந்து இனவெறி பிடிச்சுன்னு இப்படி மட்டும் தான் பேசிட்டு இருப்பீங்க. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களுடைய சித்தாந்தம் ஐடியாலஜி இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, இனி வரும் ஜெனரேஷனுக்கும் கண்டிப்பா தேவை. மதர் தெரசா இருக்காங்களே, எங்கேயோ ஒரு கண்ட்ரில பிறந்து இங்க வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தை வந்து அரவணைச்சு அதை தொட்டு தூக்கி மருத்துவம் பார்த்தாங்க. அதுதான் மனிதம். அந்த மனித சித்தாந்தத்தை இந்த 3 பேரும் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷனா ஒரு சமத்துவ சிந்தனையோட எல்லாரையும் அரவணைச்சு ஒரு முற்போக்கா நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவசியம் அனைவரும் இது போன்ற சிந்தனையாளர்களை படிக்க வேண்டும். மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது. கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.